இனியாவையும் ஆகாஷையும் பார்த்த உடனே நிதிஷ்க்கு ரொம்பவே கோவம் வரும். இனியாவை அவளோட கேரக்டர்லாம் தப்பாக பேசி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கையை பிடிச்சி இழுப்பார் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. என்னை விட்டுட்டு இங்கே வர்றதுக்கு காரணம் இதுதானா? இவன் கூட சேர்றதுக்காக தான் நீ இங்கே வந்திருக்கியா? அதுக்கு தான் உங்கள் அம்மா ஹோட்டல் திறந்துருக்காங்களான்னு அப்படி இப்படின்னு ரொம்ப கத்துவார், ரொம்ப பேசுவார். அதுக்குள்ளே பாக்யா அங்கே வந்துடுவாங்க. கையை விடுறா, நீ கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன் என் பொண்ணுக்காக எந்த எல்லை வரைக்கும் வேணுனாலும் போவேன். நீ போடா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிதிஷ் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அவங்க அம்மா கிட்டேயும் இனியாவையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுவான். அங்கே அந்த இடத்துல அந்த வார்டு கவுன்சிலர் திரும்பவும் வருவார். 2 அறை வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவார் நிதிஷை. பாக்யா வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். எழிலும் செழியனும் ரொம்பவே கோவப்படுவாங்க. பாக்கியா அடிதடியெல்லாம் வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. எழிலும் செழியனும் நிதிஷை அவங்க வீட்டு வாசல்லே வச்சு நல்லா அடின்னு அடிச்சிருவாங்க. சுதாகரும் சந்திரிகாவும் வெளியில் வந்துடுவாங்க சத்தம் கேட்டு. ஆனால் சுதாகர் விலக்கி விடுற மாதிரி நடிப்பார். சந்திரிகா சண்டையை விலக்கி விடுவாங்க. அக்கம் பக்கத்துலேருந்து எல்லாரும் கூடிடுவாங்க. சுதாகர் எழில் செழியன் 2 பேர்ட்டையுமே நீங்கள் போங்க, நீங்கள் கிளம்பி போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுவார். அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா சந்திரிகா சுதாகர் கிட்ட, நீங்கள் ஏங்க சண்டையை விளக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சந்திரிகா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. செழியனும் எழிலும் வீட்டில் வந்து அடித்தது எதையுமே சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. காலையில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கோபிக்கு ஃபோன் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாக்கியா, கோபி, செழியன், எழில் 4 பேரையும் என்கொயரிக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி வீட்டில் சொல்லுவார். இதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சது. திரும்ப சண்டை போடுறதும் வார்டு கவுன்சிலர் வந்து விலக்கி விடுறதும் கொஞ்சம் போரிங்காக தாங்க போகுது. யாருக்கெல்லாம் பாக்யலட்சுமி சீரியல் வர போர் அடிக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க.